கடன் இல்லாம எந்த தொழிலதிபரும் தொழில் பண்ண முடியாது. ஸோ இதை மீட் அவுட் பண்ண முடியாம கடைசியா ஏர்டெல் வந்து சிம் கார்டு சேல்ஸ். ஆனந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில செல்வத்துல சுதந்திரம் வேண்டும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய வறுமையிலிருந்து சுதந்திரம் வேணும், பண சுதந்திரம் வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். அந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு சாதாரணமான வாழ்வில் இருந்து அசாதாரணமான வாழ்க்கையை உருவாக்கி ஒரு மிக பெரும் தொழிலதிபராகவும் செல்வ செழிப்பான மனிதராகவும் நம்மளோட கொங்கு மாவட்டத்திலிருந்து உருவாகி இந்தியாவுக்கே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நபராக இருக்கிறார். நான் சந்திக்கக்கூடிய ஒரு நபர் மிஸ்டர் அசாத் அப்படிங்கிற ஒரு நபர். வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்னை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து மேட்டூர் டேம் அப்படின்ற ஒரு ஊருங்க, சேலம் டிஸ்ட்ரிக்ட். அங்கே தான் வந்து என்னோட ஸ்கூலிங்லாம் முடித்தேன். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்டு எங்கள் அப்பாவை பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு சாதாரண எக்ஸ்ரே டெக்னீஷியன் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நான் +2 முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா +2 முடித்தோன்னா அவர் என்னை வந்து ஒரு லேப் டெக்னீஷியனாக நீ சேர்ந்துரு, ஸோ அதை வாங்கிட்டா நம்மளுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் வந்து செட்டில் ஆகிக்கும் அப்படின்ற மாதிரி. நாங்கள் ரொம்ப ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பாவோட ஒரே வருமானம் தான், எங்களுக்கு வேறு எந்த தொழிலும் எதுவுமே இல்லை. பட் எங்களை காப்பாற்றுறதுக்கோசரம் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு லேபை வச்சு கஷ்டப்பட்டு அந்த லேபில் வர மிஷின்ஸ் எல்லாம் வந்து வாங்கி விற்றுட்டு அவருக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சு. அது தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்குள்ளே ஒட்டி ஒரு உத்வேகம், நாம் வந்து லேப் டெக்னீஷியன் படிக்கக்கூடாது, நான் வந்து ஒரு என்ஜினியர் ஆகணும், அதுவும் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் எங்கள் அப்பா கிட்ட வந்து என்ன சொன்னேன்னா, நான் வந்து இந்த கோர்ஸ் படிக்க விருப்பப்படல, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். எங்கள் அப்பா இருந்துட்டு நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கெல்லாம் பணம் இல்லைப்பா, நாம் எங்கே போய் வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வந்து படிக்க முடியும் அப்படின்ற போது நான் எனக்கு வந்து எங்கள் மாமா ஒருத்தர் குன்னூர் பாசிட்டிவ் இன்ஸ்டியூட்டில் இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணி நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிக்கணும், அதனால் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 9 மணிக்கு கேட்குறேன். அவர் சரிப்பா நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் ஒரு 10,000 ரூபாய் வந்து கொடுத்தாரு. நாங்கள் வந்து இங்கே வந்து KSR காலேஜில் அந்த பணத்தை கட்டி என்ஜினியராக சேர்ந்தாச்சு. பண தேவைகள் அதிகமாகவே இருந்துச்சு. அந்த பண தேவையை பூர்த்தி செய்யறதுக்கோசரம் பேங்க்கு கலையிறது, பேங்க் லோன் வாங்குறது அப்படின்னு வந்து எங்கள் அம்மா நிறைய கஷ்டப்பட்டு லோன்லாம் வாங்கி கொடுத்து படித்தாங்க. ஸோ இதை மீட் அவுட் பண்ண முடியாமல் கடைசி ஏர்டெல் வந்து சிம் கார்டு சேல்ஸ், சிம் ஒரு கால் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. சிம் கார்டை வாங்கி கொண்டு போய் டெய்லி காலேஜ் வாசலில் விற்போம். அப்போ 10 சிம் கார்டு 15 சிம் கார்டு வாங்கும்போது எனக்கு நான் இங்கே ₹1 சிம் கார்டு வாங்குவேன், அங்கே கொண்டு போய் ₹20 விற்பேன். ஒரு நாளைக்கு 100 சிம் கார்டுன்னும் போது அதுலேயே வந்து எனக்கு ஒரு ₹2,000 வந்து ஏர்ன் பண்ணேன். தென் ஐ டிசைடட் நாம் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து என்னோட இன்ஜினியரிங் ஃபைனல் இயர்லேயே டிசைட் பண்ணிட்டேன். ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கம்பெனிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கார்பரேஷன் சொல்லிட்டு அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணோம். ட்ரெயினியாக வச்சிருந்தாங்க. என்னோட வந்து டோட்டல் ஓவரால் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸே வந்து வெறும் 15 நாள் தான். அவங்க என்னை ஒரு இடத்துக்கு சர்வீஸ்க்கு அனுப்புறாங்க. சர்வீஸ்க்கு அனுப்பும் போது அந்த இடத்துல போய் அங்க இருந்து ஒரு ஆர்டினரி எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ற எலக்ட்ரீஷியன்ட்ட இந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த மிஷின் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுக்கு தேவைப்படுற விஷயத்த தெரிஞ்சுக்க நினைக்கணுன்ற விஷயத்த எந்த லெவல்ல இருந்தாலும், அவர் நம்மளை விட சின்ன ஆளா இருக்கலாம், நம்மளை விட பெரிய ஆளா இருக்கலாம், அவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவர்கிட்ட கேட்கும் போது அவர் அந்த மிஷினோட ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து எனக்கு சொன்னாரு. 15 வருஷத்துல வந்து அந்த கம்பெனி வந்து எக்ஸ்பீரியன்ஸான கம்பெனி. அவங்களோட இன்ஜினியர்ஸ் தொடர்ந்து 6 மாசமா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகல. நான் ஒரு ட்ரெயினி அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த ட்ரெயினி எதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்கன்னா, அவங்களோட சீனியர் இன்ஜினியர் எங்களுக்கு வரதுக்கு லேட் ஆகும், அது வரைக்கும் கம்பெனி சார்பா ஒரு ஆள் ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்றதுக்கோசரம் நம்ம போனோம். போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஜஸ்ட் வந்துட்டு அந்த எலக்ட்ரிக்கல் ஹீட்டரை வந்து நான் வந்து எங்க போன்ல வந்து ஃபோன் பண்ணி இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ண உடனே அவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். 6 மாசமா வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியல, நீங்க வந்து 6 நாள்ல இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருச்சுன்னு சொல்லி. தென் அதே கம்பெனியில வந்துட்டு எனக்கு ₹8,000 சம்பளத்துல இருந்த அந்த கம்பெனியில என்ன சொன்னாங்கன்னா, அந்த மிஷின் ஆன் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு 15,000 சம்பளம் கொடுக்குறோம், எங்க பிளான்ட்டை நீங்க டோட்டலா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சர்வீஸுக்கு போனது ஒரு ஆட்டோக்ளேவ் அப்படின்ற ஒரு மிஷினுக்கோசரம். அங்க பாத்தீங்கன்னா மருத்துவ கழிவு எல்லாமே வந்து அந்த மருத்துவ கழிவை பிரிச்சு எப்படி வந்து சுகாதாரமான முறையில வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தின ஒரு கம்பெனி. அங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எங்களோட குடும்ப சூழ்நிலை ரொம்ப வறுமையில இருந்ததுனால எனக்கு அந்த கம்பெனியில ₹8,000 இங்க 15,000 கிடைக்குதுன்னு உடனே இந்த கம்பெனியில சேர்ந்தேன். இந்த கம்பெனியில என்ன ஆயிடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா 15,000 சம்பளத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் திடீர்னு ஹைதராபாத்ல இருந்து ஒரு ஆள் வராரு, டெல்லியில இருந்து ஒரு ஆள் வராரு, ஒரு 2 நிமிஷம் சர்வீஸ் பண்றாங்க. அவங்களுக்கு வந்துட்டு போற ஃபிளைட் சார்ஜஸ் எல்லாம் வந்து கம்பெனி பேர் பண்ணுது. ஒரு சர்வீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து 50,000 1 லட்சம் பே பண்றாங்க. நான் சொல்றது 2008ல. அப்ப 2008ல அவ்வளவு பே பண்ணும்போது நான் அவங்க கூட வந்துட்டு போறவங்க கூட எல்லாம் இருந்து என்ன அப்படின்றது டோட்டல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்யூப்மெண்ட் சர்வீஸ் என்னன்றது அங்க கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் போய் ஒரு சிஃபி, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இருக்க மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைல்ஸோ லேப்டாப்போ
அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லை. இப்போ சிஃபி அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சென்டர் அப்போதான் இருந்துச்சு. 20 ரூபா கொடுத்தா 1 மணி நேரம் ப்ரௌசிங் விடுவாங்க. நான் அங்கே போயிட்டு இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்குன்ற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்தோம். அந்த லிஸ்ட் எடுத்துட்டு நான் வந்து ஆட்டோக்ளேவ் சர்வீஸ் பண்ணுவேன், நான் இன்சினரேட்டர் சர்வீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு வாரம் கழிச்சு வந்து திருப்பி போய் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணும்போது 142 பயோமெடிக்கல் ஃபெசிலிட்டி இந்தியா ஃபுல்லாக இருக்கு. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபெசிலிட்டில இருந்து எங்களுக்கு சர்வீஸ் இங்க இந்த சர்வீஸ் பண்ணணும் அந்த சர்வீஸ் பண்ணணுன்ற என்கொயரி வந்துச்சு. அப்போ வந்துட்டு சரி நம்ம வந்து இந்த சர்வீஸ் ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2008 வந்து ஒரு 299 ரூபா முதலீட்டில் ஒரு 1000 விசிட்டிங் கார்டு அடிச்சேன். அதுதான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். அந்த 1000 விசிட்டிங் கார்டை வச்சு எல்லா பக்கமும் வந்து விசிட்டிங் கார்டு ஒவ்வொரு இடத்துலயே கொடுத்து அந்த சர்வீஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ உதயமானது தான் இந்த நெப்டியூன் ஆட்டோமேஷன்ற நிறுவனம். அப்போ நெப்டியூன் ஆட்டோமேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பொருளை ஆட்டோமேட்டடாக நாங்கள் பண்ணி கொடுக்கணுன்ற எண்ணத்தில் அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். தென் அதுலேருந்து பயணம் வந்து தொடர்ந்து பயோமெடிக்கல் வேஸ்ட்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் ஃபுல்லாக பயோமெடிக்கல் வேஸ்ட்லேயே இருந்தோம். பயோமெடிக்கல் வேஸ்ட்டில் இருக்க மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா திடக்கழிவு மேலாண்மைக்கு பிளாஸ்டிக் ஸ்ட்ரெட்டிங் மிஷின் தேவைப்பட்டுச்சு. தென் திடக்கழிவு மேலாண்மைக்கான மிஷினரி மேனுஃபேக்சரிங்கை சின்ன ஒரு 10க்கு 10 ரூமில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நான் வந்து 2009 அதை சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சு 2011 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சின்ன சர்வீஸ் சென்டராக வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களோட நோக்கம் என்னன்னா வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வருஷம் வந்து 2009 வந்து நாங்கள் 5 லட்சம் டேர்ன் ஓவர் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே க்ரோ ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் குரூப் கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 200 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுற அளவுக்கு எங்கள் கம்பெனி வந்து டெவலப் ஆகிருக்கு. என்கிட்ட இப்போ ஒரு 350 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 350 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் பேன் இண்டியா நாங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டோம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய கம்பெனிஸ் இப்போ வந்துட்டாங்க. ஒன் ஆஃப் த பயனியர் வந்து நாங்களாக இருக்கோம். என்ன காரணம்னா நாங்கள் சர்வீஸ் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் எங்களை சொந்தமான மிஷினரிஸும் நாங்களே தயார் பண்ணி நாங்களே சர்வீஸ் கொடுக்கறதுனால மற்றவங்களை காட்டிலும் எங்களால் பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்க முடியுது. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸையும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 2015 நான் டெல்லியில் ஒரு இன்டர்வியூக்கோசரம் போயிருந்தேன். அப்போ என்ன நடந்துச்சுன்னா வந்துட்டு அப்போ தான் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து பயங்கரமாக யூஸ் ஆகிறத பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஒரு 2 பேர் 3 பேர் ஆட்டோவில் போவோம், அங்கே 8 பேர் 10 பேர் ஆட்டோவில் வந்து ஒரே ரிக்ஷாவில் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணோன்னா வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை குப்பாள்ற வாகனமாக ஏன் நம்ம மாற்றக்கூடாது, ஏன் குப்பாள்ற வாகனமாக மாற்றணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா 450 வீடு வந்து அவங்க தள்ளுவண்டியில் போய் கலெக்ட் பண்ண முடியாது. ஒரு 150 வீடு தான் கலெக்ட் பண்ண முடியும். பட் இதே பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிளில் நம்ம போனோம்னா 450 வீடை கலெக்ட் பண்ண முடியும். ஏன் பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்னா பொல்யூஷன் இருக்காது, ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து நம்ம ஈரோடு கலெக்டர்கிட்ட இந்த ப்ராஜெக்டை போய் ப்ரெசென்ட் பண்ணோன்னே இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் கார்பேஜ் கலெக்ஷன் வெஹிக்கிளை ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் கோபிச்செட்டிப்பாளையத்தில். அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ நிறைய கம்பெனிஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் கார்பேஜ் கலெக்ஷன் கொண்டு வந்த கம்பெனி எங்கள் தான். இது வரைக்கும் ஒரு 30,000 வண்டிக்கு மேலே நாங்கள் வந்து சப்ளை பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே எதிலிருந்து வந்துச்சு, யாரை பார்த்து வந்துச்சு அப்படின்னா நான் படிக்கிற போது இருந்தே வந்து அப்துல் கலாமோட ஒரு தீவிர ஃபாலோயர். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாரு. அந்த ப்ராஜெக்ட் பேர் புரா, ப்ரொவைடிங் அர்பனைசேஷன் டு ரூரல் அம்யூனிட்டிஸ். அவர் எடுத்த ப்ராஜெக்ட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை எடுத்து முடிக்க முடியாதனால இந்த ரூரல் அம்யூனிட்டிஸ்க்கு எப்படி அர்பனைசேஷன் ஆக்குறதுன்றதை ஆரம்பித்தோம். ஸோ அப்போ வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீ வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு தேடுவனா இருக்காத, வேலை கொடுக்குறவனாயிருன்னு சொல்லி அவரோட ஒரு கோட் இருக்கு. ஸோ அதனால வந்து நான் இந்த அளவுக்கு டெவலப் ஆகி வந்துட்டேன். ஃப்ரான்ச்சைசின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க. ஆமாங்க. அது எந்த விதத்தில் தமிழ்நாட்டில் எத்தனை ஃப்ரான்ச்சைசி கொடுக்க போறீங்க, அதுக்கு என்ன மினிமம் செலவாகலாம்? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ஃப்ரான்ச்சைசி நம்மளால கொடுக்க முடியும். ஒரு ஃப்ரான்ச்சைசி ஒரு சர்வீஸ் சென்டர் அப்படின்னா 3 பேர் மினிமம் தேவைப்படும். 1500 × 3 கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5000 பேர்த்துக்கான வேலை வாய்ப்பை 3 மாதத்துக்குள்ளே நம்மளால் உருவாக்க முடியும். இந்த ஃப்ரான்ச்சைசிக்கான செலவு அப்படின்ற போது எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமாக வந்து ஓனாக தொழில் தொடங்கணும்னா அவங்களோட பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்னா 2 லட்சம் முதல் 4 லட்சம் இருந்தால் போதும், அவங்க ஓனாக தொடங்கிடலாம். இப்போ அந்த முதலீட்டுக்கு அவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்களுக்கு முதலீட்டுக்கு என்ன வருமானம் வரும்? முதலீடு இப்போ 4 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒருத்தர் மினிமமாக வந்து 5 வண்டி சர்வீஸ் எதிர்பார்க்கலாம், மேக்ஸிமமாக 10 வண்டி சர்வீஸ் பண்ணலாம்.
ஒரு வண்டி சர்வீஸ்க்கு 500 ரூபாய் முதல் 750 ரூபாய் வரைக்கும் சர்வீஸ் சார்ஜ் மட்டும் வாங்கலாம். ஸ்பேர்ஸ் எதுவும் சப்ளை பண்ண தேவையில்லை. இப்போ 750 ரூபாய் அப்படின்னு 10 வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 7500 ரூபாய் வந்து சம்பாதிக்கலாம். நம்ம ஆவரேஜாக வந்து ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் ஒரு சர்வீஸ் சென்டர்லேருந்து ஒரு பர்சனால சம்பாதிக்க முடியும். இப்போ மாதத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1 லட்சம் ரூபான்றது ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் அந்த சர்வீஸ் சென்டர்லேருந்து இன்கம். அவங்க போடுற 4 லட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா 5 மாதத்தில் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துப்பாங்க. மீதி எல்லாமே அவங்களுக்கு வருமானம் தான். அது போக ஸ்பேர்ஸில் வந்து 5 முதல் 10%, 20% வந்து ஸ்பேர்ஸ்லேயும் வந்து கம்பெனி வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துரும். ஸோ ஆவரேஜாக ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் இந்த 4 லட்சம் போட்டால் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து அவங்களோட முழு உழைப்பையும் அதில் போடணும். மேக்ஸிமம் கிளைண்ட்ஸை அவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் நாங்கள் இப்போ 2 வீலர் இருக்குது, 3 வீலர் இருக்குது, இப்போ மாடர்ன் காருக்கு வந்துருச்சுன்னு தெரியும். ஆமாங்க. இது இல்லாமல் நீ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன மாதிரி வரலாம்? ஆக்சுவலாக வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து சொன்னாவே படிஞ்சிருவீங்க. 2 வீலர், 3 வீலர், பஸ்ஸு, ட்ரக்கு வரைக்கும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது போக வந்து உங்களுக்கு தெரிஞ்சு இந்த ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது தான் வந்து ஒரு நாட்டை வந்து எவ்வளோ தூரம் வளப்படுத்துறதோ இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் ஆகாது தான். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்கவேட்டர்னு சொல்லுவோம், பொக்லின்னு சொல்லுவோம். அந்த வாகனங்கள் எல்லாமே வந்து இப்போ எலக்ட்ரிக்கலில் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த எலக்ட்ரிக்கலில் வர வாகனத்தையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சைனாவோட ஒரு கம்பெனிலையும் ஜெர்மனோட ஒரு கம்பெனிலையும் டைப் பண்ணி ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம எடுத்திருக்கோம். மிக வேகமாக வந்துட்டு இருக்க ரெவல்யூஷன். அடுத்த வருஷம் இதே மாதிரி நம்ம உட்காரும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்கவேட்டர்ன்றது ஒரு பெரிய மார்க்கெட். எக்ஸ்கவேட்டர், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் எல்லாமே ஈவியில் வந்துருச்சு. நல்லதுங்க. இப்போ நீங்கள் சர்வீஸ் மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ இதை வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறவங்க பிஸ்னஸில் வரணும் அப்படின்னா இது நியூ ப்ராடக்ட்டை நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தரீங்க? நாங்கள் நியூ ப்ராடக்டாக 2 வீலர் வந்து கொடுக்குறோங்க. 2 வீலர் வந்து மார்க்கெட்டில் வந்து பைனியர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்கூட்டி மாதிரியோ இல்லை வந்து வெஸ்பா மாதிரியோ ஆன வெஹிக்கிள்ஸ் வந்து எல்லாருமே விட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அந்த செக்மெண்ட்லேருந்து கொஞ்சம் மாறி அன்றாட பயன்பாட்டுக்கு விவசாயிகளுக்கும் இந்த பால் கொண்டு போகிறவங்களுக்கு அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு வண்டியை டிசைன் பண்ணியிருக்கோம். அது 350 கிலோ வரைக்கும் லோட் பண்ணும். அந்த வெஹிக்கிளுக்கான டீலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவும் கொடுக்கறதுக்கு வந்து ஏற்பாடு நடந்துட்டு. எந்த மாதிரி வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு சிலிண்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு, ஒரு அரிசி டெலிவரி பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து நான் வந்து ஒரு ஃபுட் கார்ட் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து அந்த இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் இன்ஹவுஸ்லேயே நாங்கள் அதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஒசரம் கொடுக்குறோம். இதையுமே ஃப்ரான்ச்சைசி மாடலாகவும் டீலர்ஷிப் கேட்குறவங்களுக்கு டீலராகவும் கொடுக்குறோம். ஸோ வந்து இந்த 3 வீலர் 2 வீலர் ரெண்டுலேயுமே வந்து நாங்கள் டீலர்ஷிப்பும் கொடுக்குறோம், டிஸ்ட்ரிபியூஷனும் கொடுக்குறோம். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க வந்து தினமும் காய்கறி வண்டியை வச்சு ஒரு மினி டோர் மாதிரி வச்சு ஊராக சுற்றி கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 100லேருந்து ஒரு 150 கிலோமீட்ரு வீதியாக போய் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க வந்து உங்கள் வண்டியை வாங்குறதுனால ஏதாவது பயன் கிடைக்குமா? ஏன்னா அவங்களே வந்து அன்றாடம் கூலி மாதிரி தான் கஷ்டப்பட்டு தான் அதை பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு இதனால் என்ன நடக்கும்? நீங்கள் சொன்னீங்க அன்றாடம் வந்து அவங்களுக்கு கூலி மாதிரி தான் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போது இயற்கையை பாதுகாக்கணும், அதெல்லாம் ஓகே. ஃபஸ்ட்டு எங்களை பாதுகாக்கிறதுக்கு காசு வேணும். இப்போ இந்த புதுசாக வண்டியை மாற்றி வரணும் அப்படின்னா இப்போ இந்த வண்டிக்கு லோன் தருவாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டானு தெரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் வந்து ஒரு வண்டி வாங்கினோம்னா இப்போ வெளியே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வண்டி வாங்கினா பேட்ரி போச்சுன்னா வண்டி போச்சு அப்படிங்கிறாங்க. அதற்கு என்ன பண்ணணும்? எளிமையான மக்களுக்கு இதனால் என்ன பணம் சார்ந்து வெற்றி கிடைக்குன்னு சொல்லுங்கள். நல்ல கேள்விங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வண்டியை பற்ற விழிப்புணர்வுன்றது வந்து பார்த்திங்கன்னா பாதி மக்களுக்கு வந்து போய் சேர்றதே இல்லை. இந்த விழிப்புணர்வு எதில் இருந்து ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 150 ரூபா டு 200 ரூபா வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் டெய்லி வந்து ஃபியூவலுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்றீங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு ஆன்சர் அதுலேயே வந்துடுச்சு. என்னென்னா 1 லிட்டர் பெட்ரோல் இன்றைக்கி 100 ரூபாங்க. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிங்கன்னா 60 கிலோமீட்டர் போக முடியும். இன்றைக்கி 60 கிலோமீட்டரில் யாரும் வேலை செய்கிறதில்ல. 2 லிட்டர் பெட்ரோல் யூஸ் பண்ணுறாங்க. 2 லிட்டர் பெட்ரோல் அடிச்சிங்கன்னா தான் 120 கிலோமீட்டர் போக முடியும். அதுக்கு 200 ரூபா செலவாகும். ஒரு நாளைக்கு 200 ரூபானா ஒரு மாதத்துக்கு 6000 ரூபாய் அவங்க செலவு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வண்டி வாகனம் யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு டைம் சார்ஜ் போட்டிங்கன்னா 4 மணி நேரம், அதாவது ஹையஸ்ட்டு கரண்ட் பில் பே பண்ணிங்கன்னா கூட ஒரு நாளைக்கு உங்களுக்கு 40 ரூபா தான் செலவாகும். அந்த 40 ரூபா தான் வந்து அவங்களோட அன்றாட செலவு. 1500 ரூபா தான் செலவு. 6500 ரூபாயில் டைரெக்டாக 1500 ரூபாய் சேவ் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு வந்து 5000 ரூபாய் மாதத்துக்கு மீதி ஆயிரும். நல்லதுங்க. இந்த 5000 ரூபாய் ஒரு பெரிய கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் லோனுக்கெல்லாம் தருவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எம்எஸ்எம்இ வந்து ரெடியாக இருக்காங்க. சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு லோன் கொடுக்குறவங்களுக்கு
எல்லா பேங்க், அதாவது வந்து இன்னைக்கு லீடிங் பேங்க்ஸ் எல்லாமே வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து இன்னைக்கு லோன் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பேட்டரி தான் இந்த வண்டியோட பிரச்சனையாக இப்போ காமன் மக்களுக்கு தெரியுது. அதற்கு உங்கள் நிறுவனத்தோட சொல்யூஷன் என்ன? ஆக்சுவலாக நாங்கள் வண்டி கொடுக்கும்போதே 5 வருஷம் வாரண்டியோட தாங்க பேட்டரி வாரண்டியோட சரிங்க. கொடுக்குறோம். இப்போ 5 வருஷம் வாரண்டியோட பேட்டரி கொடுக்குறோம். 5 வருஷம் கழிச்சு நான் பேட்டரி மாற்றுறதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுமே, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. பைபேக் ஆஃபர்ஸ் நாங்கள் கொடுத்துட்றோம். 5 வருஷம் கழிச்சு எங்கள்கிட்டயே நீங்கள் வந்து பேட்டரி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ரேட்டில் அந்த பேட்டரி கொடுத்துட்றோம். உங்களுக்கு 3 லட்ச ரூபாய் ஆல்ரெடி நீங்கள் சம்பாரிச்சிடுறீங்க. ஒரு 1 லட்சம் 1.25 லட்சம் போட்டு 2 வீலர் வாங்குறீங்க. 1.25 லட்சம் அந்த 2 வீலர் காஸ்ட்டும் வந்துடும், உங்களுக்கு பேட்டரி காஸ்ட்டும் வந்துடும், எக்ஸ்ட்ரா போடுற பேட்டரிக்கும் வந்து உங்களுக்கு பணம் வந்துடும். ஒரு 2.5 லட்சம் ரூபாய் வந்து வருஷத்துக்கு உங்களால் 5 வருஷத்தில் மீதி பண்ண முடியும். வருஷத்துக்கு 50,000ன்ற விதத்தில். நல்லதுங்க. இப்போ நீங்கள் பேசுனது எல்லாமே வந்து உங்களோட நிறுவனத்தோட டெக்னிக்கல் சர்வீஸ் சொல்லியிருக்கோம், உங்கள் வாகனம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் மார்க்கெட்டில் மற்ற பிராண்டு வண்டிகளாக ஓடுதுங்க. அந்த வண்டியில் நீங்கள் உங்கள் இடத்துல சர்வீஸ் பண்ணுவீங்களா? ஆக்சுவலாக வந்து அந்த வண்டி எல்லாமே சர்வீஸ் பண்ணுறதுக்கு இப்போ மல்டி பிராண்ட் சர்வீஸ் சென்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் வருதுங்க. நாங்கள் வந்து இப்போ லீடிங் கம்பெனிஸில் வந்துட்டு நிறைய கம்பெனிஸில் வந்து நாங்கள் இந்த மாதிரி எங்கள்கிட்ட சர்வீஸ் இன்ஜினியர் இருக்காங்க, நாங்களே மல்டி பிராண்ட் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்லதுங்க. இப்போது இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒருத்தங்க எடுத்துக்கிறதன் மூலமாக இது லாங் டேர்மாக இந்த பிஸ்னஸ் ரன் ஆகுமா? ஏன்னா இது வந்து ஒரு சில பிஸ்னஸ் வரும்போது நல்லா இருக்கும், ஆனால் சீசன் பிஸ்னஸ் மாதிரி போயிடும். ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி உங்கள் பிராண்டோட ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறாங்க, ஒரு சர்வீஸ் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறாங்க அப்படின்னா இது நீண்ட காலமாக உறுதியான வருமானத்தை தரக்கூடிய தொழிலாக இருக்குமா? அதாவதுங்க, நம்ம 5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு டேட்டா எடுத்தோம்னா 5 வருஷத்துக்கு முன்னால் நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பயன்பாடு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து வெறும் 5% தான் மார்க்கெட் ஷேரில் இருந்துச்சு. இந்த 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பயன்பாடு வந்து 30% டோட்டல் மார்க்கெட் ஷேர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஹோல்டு பண்ணுது. அடுத்த 20 வருஷம் வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க, கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளோட அரசாங்கம் நிறைய வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கு. அத்தனை வேலை பண்ணாலுமே வந்துட்டு இங்கே இருக்கிறது இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியுன்றது ஒரு ரீசன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மள மாதிரி வந்து 1000 கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரே பெரிய ஹெட்டேக்காக இருக்கிறது இந்த சர்வீஸ், இந்த ஃப்ரான்ச்சைசி டீல் தான். இது ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுட்டதுனால குறைஞ்சது அடுத்த 15லேருந்து 20 வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற பணம் வீணாக போகிறதில்ல. 20 வருஷத்துக்கு அஷ்யூர்டு கேரண்டி இருக்குங்க. நல்லது. நாங்கள் உங்கள் நிறுவனத்தை நோக்கி வரும்போது பெட்ரோல் பங்கில் இருக்கிற இவி சார்ஜ் மாதிரி ஒன்று வச்சுருந்தீங்க, அது என்ன விஷயக்காக இப்போ இங்கே வச்சுருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ 2 விஷயம். ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்டரியை பற்றி கேட்டீங்க, பேட்டரினாவே எல்லாம் பயந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. தென் இப்போ மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நார்மலாக போனால் ஒரு பங்க்கில் வந்து என்னால் 10 நிமிஷத்தில் வந்து நான் பெட்ரோல் போட்டுற முடியுது, நான் வேகமாக போயிட முடியுது அடுத்த இடத்துக்கு. ஆனால் வந்து சார்ஜர்னால் வந்து நான் வீட்டில் தான் போய் சார்ஜர் போடணும் அப்படின்ற வந்து ஒரு எண்ணம் இருந்துச்சு. இப்போ அதையெல்லாம் உடைச்சி சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்றத வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு 3 கிலோமீட்டருக்கும் ஒரு இடத்துல சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கணுன்ற ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அதனால் வந்து இப்போ எப்படிலாம் பெட்ரோல் பம்ப் இருக்கோ எல்லா பெட்ரோல் பம்ப்லேயும் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸையும் நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸையும் வந்து உலகத்தரம் வாய்ந்த கம்பெனியோடையும் அவங்க இன்ஜினியர்ஸோடையும் அசோசியேட் பண்ணி நம்மளோட பிராண்ட்லேயே வந்து அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை கொண்டு வரும். இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் என்ன ஆகும்னா வந்து எல்லா இடத்துலையும், அதாவது உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும், ஸ்கூல்ஸில் இருக்கும், காலேஜஸில் இருக்கும், ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கும், எல்லா பெட்ரோல் பம்ப்லேயும் இருக்கும். அடுத்த 5 வருஷத்தில் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து எங்கே போனாலும் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுறோம். என்ன காரணம்னா, நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா நேராக போய் நிறுத்திட்டு அந்த பெட்ரோல் பம்பில் எப்படி பெட்ரோல் போடுறீங்களோ அதே மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷனில் போனால் சார்ஜ் போட்டுட்டு போகிற மாதிரியான நோக்கத்தோட இந்த சார்ஜிங் ஸ்டேஷனை டெவலப் பண்ணியிருக்கோம். அது எல்லா பக்கமும் வரப்போகுதுங்க. இப்போ என்னோட தெரிஞ்சவங்க ஒருத்தங்க பெருந்துறை ரோட்டில் ஒரு டீ ஷாப் சொந்த இடத்துல வச்சுருக்காங்க. சரி, இப்போ அங்கே இந்த மாதிரி ஸ்டேஷன் வந்து போட்டு தருவீங்களா? அதுதாங்க, எனக்கு இடம் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்கிட்ட கரண்ட் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ மினிமம் வந்து ஒரு 10க்கு 10 இடம், 5க்கு 5 இடம் இருந்தாலும் நம்மளோட சார்ஜிங் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சிட முடியும். இடம் கொடுத்தவங்களுக்கு வந்து ஒரு % லாபத்தை நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்றோம், கரண்ட் பில் போக. மீதி வந்து கம்பெனி எடுத்துக்கும், டோட்டலாக நம்மளே மெயின்டைன் பண்ணிக்குவோம். இது எப்படி அந்த இடத்த நோக்கி போவாங்க, எங்கிட்ட சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குன்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, நாம் வந்து ஒரு ஆப் இதுக்குன்னு தனியாக வச்சுருக்கோங்க. அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட வெஹிக்கிள் 50% சார்ஜ் முடிஞ்சிருச்சு, எனக்கு சார்ஜ் போடணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நியரஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷனை நாமளே லொக்கேட் பண்ணி கொடுத்துட்றோம்.
அந்த நியரஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கே இருக்கோ நீங்கள் சொல்கிறவரோட இடமா இருந்தால் அங்கே வண்டியை போய் நிறுத்தி சார்ஜ் பண்ணிக்கலாம். சரி, எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, மற்ற சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் காக்கிற மாதிரி இருக்குது. நாம் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர்ஸை பற்றி பேசுகிறோம். 20 நிமிஷத்துக்குள்ளே ஒரு காருக்கு சார்ஜ் பண்ணிட முடியும், 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 2 வீலருக்கு சார்ஜ் பண்ணிட முடியும். நீங்கள் வந்து உங்கள் சொன்ன கடையில் வந்து டீ சாப்பிட்ற நேரத்தில் உங்கள் வண்டியை சார்ஜ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு வியாபாரம் நடக்கும், நம்மளும் வண்டியை சார்ஜ் பண்ணிட்டு போயிடலாம். பெட்ரோல் பங்க்குன்னா கொஞ்சம் பயப்படுவோம். ஆமாம், ஏன்னா அது வைக்கிறதுக்கு பாதுகாப்பு இடமா இருக்குன்ட்டு. இப்போ நீங்கள் ஏதோ வீட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கலாம்னு சொல்கிறீங்க. ஆனால் நாங்களும் பார்க்குற நிறைய மாலுக்கெல்லாம் கீழே சார்ஜிங் வச்சுருக்காங்க. இது வீட்டு பக்கத்தில் இருக்கிறனால எந்த விதமான பாதுகாப்பு இன்மைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதாவதுங்க வந்து ஆஸ் பர் எலக்ட்ரிக்கல் ஸ்டாண்டர்ட், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கலில் வந்து என்ன நாம்ஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த நாம்ஸில் தான் வைக்கிறோம். நீங்கள் வந்து சாதாரண கிரைண்டர் எப்படி யூஸ் பண்ணுறீங்க உங்கள் வீட்டில், அதே மாதிரி தான் இந்த சார்ஜிங் ஸ்டேஷனும், அதனால் பயப்பட தேவையில்லை. இப்போ உங்கள் நெப்டியூன் நிறுவனம் சார்பாக வருங்காலத்தில் எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க? ஆக்சுவலாக எங்களோட வருங்காலத்தில் நோக்கி நாங்கள் பயணிக்கிறது சர்க்குலர் எக்கனாமி, உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் வந்து என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டுங்க. இதை 3 நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம். உமன் என்டர்பிரினர்ஸை வச்சு டெவலப் பண்ணலான்றதை நோக்கி தான் போயிட்டு. நல்லதுங்க. இப்போது இந்த நீங்கள் தமிழ்நாட்டில் பண்ணுறீங்க, இந்தியாவில் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் வேறு ஏதாவது நாடுகளில் பண்ணுறீங்களா? நாங்கள் வந்து இப்போ வந்து மலேசியா, சிங்கப்பூர், UAE அங்கே எல்லாமே எங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குங்க. மலேசியாலையும் இதே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுறோம். அந்த மலேசியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களோட கம்பெனியோட ஸ்டாண்டர்ட், எங்கள் பாலிசி எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சி போய் அவங்களும் வந்து நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக. இப்போ நான் வரும்போது லாஸ்ட் வீக் நம்ம சந்திக்கலான்ட்டு இருந்தோம். இவ்வளோ வளர்ந்த உங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் தேவையா? ஆக்சுவலாக நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னேன், எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி என் தொழிலை ஆரம்பித்தேன். அப்படின்னும் போது எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது 1 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும், என்னால் வாழ்க்கையை நடத்திக்க முடியும். நான் ஒரு 1000 பேத்துக்கு உதவி செய்யணும், 2000 பேத்துக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆர்கனைசேஷனை பெருசாகணும், ஆர்கனைசேஷனை பெனிட்ரேட் ஆகணும். அப்படின்னும் போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா டோட்டலாக கடன் எதுவும் வாங்குறது இல்லைங்க. நம்மளோட நாலேஜை காமிச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராங்க, அவங்களுக்கான ஷேர்ஸ் கொடுக்குறோம். அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு தான் போயிட்டு. இப்போது உங்களை மாதிரி நிறைய பிஸ்னஸ்மேன் இருந்தாலும் ஒரு கட்டம் சக்ஸஸ் பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களால சக்ஸஸை பார்க்காம நிறைய கடனில் இருப்பாங்க. ஆமாங்க. இந்த பெரும் தொழிலதிபர்கள் பெரும் கடன்லேருந்து வருவதற்கு உங்களோட சில டிப்ஸை சொல்லுங்களேன். அதாவது கடன் இல்லாமல் எந்த தொழிலதிபரும் தொழில் பண்ண முடியாதுங்க. அது என்னோட ஃபஸ்ட்டு இதாக சொல்லிக்கிறேன். அதை மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கான ரோட் மேப்பை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும். எனக்கு இந்த வருஷத்தில் இவ்வளோ பண்ண முடியும், அடுத்த வருஷத்தில் இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து டார்கெட் பண்ணி அந்த டார்கெட்டை நோக்கி போனோன்னா இந்த அன்னெசரியான கடனில் விழுக தேவையில்லை. ஈவன் தோ நீங்கள் கடனாளி ஆகிட்டீங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னும் போது நம்ம கடனாளி ஆகிட்டோன்னு நினைக்காம அந்த கடனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஓடணும் அப்படின்னு நினச்சி ஓடணுன்னா அந்த கடனை ஓவர் கம் பண்ணி வெளியில் வந்துடலாம். இப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் வந்திருக்கீங்க. இப்போ உங்களோட டே டு டே லைஃப்பில் சக்ஸஸுக்காக நீங்கள் செய்கிற வேலைகள் என்ன? டே டு டே லைஃப்பில் சக்ஸஸ்க்காக நான் செய்கிற வேலைன்னா நம்மளை டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. உலகம் வந்து எதை நோக்கி போகுதுன்ற விஷயத்த அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம செய்கிற தொழிலில் மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்த தொழில், அடுத்தவங்க செய்கிற தொழில் எப்படி போயிட்டுருக்கு, அடுத்தவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்டேட்டுன்ற விஷயத்த நீங்கள் உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடலாம். ஸோ அன்பர்களே, ஒரு சின்ன மீட்டிங்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிஸ்கஷன் தான். அதுலேயும் கடைசியில் சொல்கிற விஷயத்தை தான் நான் தொடர்ந்து எல்லாருமே சொல்லுவேன். இஃப் யூ ஆர் அப்டேட் யுவர் செல்ஃப் யூ வில் நாட் அவுடேட்டட். ஆமாங்க, தன்னை அப்டேட் பண்ணுறவன் தான் அவுடேட்டட் இல்லாமல் இருப்பான், இல்லைன்னா நம்ம காணாமல் போயிடுவோம். ஸோ இந்த நிறுவனத்தோட ஒரு பெரும் சரித்திர மாற்றத்தையே செய்கிறதுக்கான பல முயற்சிகளை எடுத்திருக்கோம். உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் பல்வேறு விதமான தொழில் சார்ந்த வாய்ப்புகளையும் தர இருக்கின்றோம். ஸோ அதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் இது. ஸோ இப்போ பேசின சப்ஜெக்ட் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட கேள்விகள், தனிப்பட்ட சந்தேகங்கள், அது தொழில் சார்ந்த விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய இமெயில் ஐடியில் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி விடுவாங்க. மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு பதிவோடு உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த அசாத் ஐயாவுக்கும் நம்மளோட அன்பர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிகள் கோடி.